கேட்டு இங்க ஒருத்தங்கிறான் பார். ரெண்டு நாளாக கேட்டு எதுவும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாயா? எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான், டீ குடிக்க மாட்டேங்கிறான். இன்ஸ்பெக்டர் என் மேல் சந்தேகப்படுத்த உள்ள வைக்க சொன்னாரு. உங்கள்னு சொல்லியிருந்தா அப்பயே அனுப்பிச்சிருப்போம்யா. ஒரு கையெழுத்தை போட்டு இவனை கூப்பிட்டு போங்கயா. டேய் ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டு ஐயாவோட போ. சார் யார் சார் நீங்க? எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? சார் சார் யார் சார் நீங்க? எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? சார் யார் சார் நீங்க எல்லாம்? சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் எதுவுமே செய்யல சார். சார் எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? ஏய் வாய் முட்டை கம்முன்னு இரு. சார் சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். அன்னைக்கே போட்டுக்கணும் உன்னை. நான் எந்த தப்பும் பண்ணல சார். அகத்தியா வண்டி ஏறு. வண்டி ஏறு. யார் சார் நீங்க எல்லாம்? எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். ஏய் சும்மா வாடா. என்ன எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? பேசாம வர மாட்டேன். நான் எதுவுமே பண்ணல. அப்போனா ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் போன? சார் நான் என்ன சார் பண்ணேன்? எங்க சார் என்ன கூட்டிட்டு போறீங்க? ஏய் சும்மா வாயா, கழுத்தை வெட்டி வெளியே போட்டுரு. என்ன விட்டுருங்க சார். சீக்கிரம் போடா. சார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். நான் எதுவும் பண்ணல சார். இனிமேல் இப்படி நடக்கா சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். ஏண்டா ஏன் பெட்டி கேஸ்ல மாட்டிருந்தா கூட பரவாயில்ல, போயும் புட்டி கேஸ்ல போய் சார் இந்த மனுஷனுக்கு சார் தெரியாம பண்ண சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் இனிமேல் தப்பு நடக்கா சார். ப்ளீஸ் சார் இந்த மனுஷனுக்கு சார். அதுவும் லோக்கல் ஹோட்டல்ல ரூம் போட்டு போலீஸ்கார ரெண்டு தட்டுனா அத்தனை உண்மையை சொல்லிருப்பீல்ல? சத்தியம் சொல்லிக்க மாட்டேன் சார். சத்தியமா சொல்லிக்க மாட்டேன் சார். மனுஷன் பணத்தை ஆளுனண்டா, பணம் மனுஷனாண்டா இப்படித்தான் சார். நான் தப்பு பண்ணல சார். சார் நான் தப்பு பண்ணல சார். தெரியாம மாட்டிக்கிட்டேன் சார். சார் போலீஸ் வாக்குமூலியம் கொடுக்குற மாதிரியே பேசுறா பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ஊரை காப்பாத்த ஆட பலி கொடுக்கலாம், ஆட காப்பாத்த ஊரை பலி கொடுக்க முடியுமா? அதனால பேசாம செத்துறேன். சார் 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 சாரி சார். தெரியாம பட்டு சார். இந்த வாட்டி மனுஷனுமே சார் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா தற்கொலை பண்ணிப்பேன் சார். ஆனா சத்தியமா உங்க பேர் சொல்ல மாட்டேன் சார். இந்த வாட்டி மனுஷனுக்கு சார். So please இந்த வாட்டி விட்டுருங்க சார். சத்தியமா உங்க பேர் சொல்ல மாட்டேன் சார். உன்னை அன்னைக்கே போட்டிருக்கணும். என்னைக்கு தெரியுமா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான். நைஸ் கார். வெரி நைஸ் கார். ஒரு நாள் நீயும் பெரிய ஆளா வருவ, அப்ப இதை கண்டிப்பா வாங்குவேன். கார் வேற வாங்கியாச்சு. வீட்டுக்கும் எடுத்துட்டு போக முடியாது. என்ன பண்ணலாம்? பசி வேற, உயிரே போகுது.
18, 21. அக்கா ம் 2 வடை தாங்க, கொஞ்சம் சட்னி தாங்க. Parking for rent. என்ன வேணும்? பார்க்கிங் போர்ட் போட்டிருந்தது. என்ன காரு வச்சிருக்கீங்க? இவ்வளோ காஸ்ட்லி காருக்கு பார்க்கிங் இல்லையா? இல்லை, என் வீட்டில் இதை விடலாம் காஸ்ட்லி கார் வச்சுருக்கோம், அதான். ஓ, ரெண்ட் ஒரு 3500 ஆகும். பரவாயில்லையா? No problem. ஒரு நிமிஷம். சரி. இந்தாங்கோ, உங்களோட பெர்மனன்ட் பார்க்கிங் லாட் இது. ஓகே, சரி சார். எக்ஸ்க்ளூசிவ். சரியா? தேங்க்யூ. சார். உன்னை அன்னிக்கே போட்டிருக்கணும். என்னைக்கு தெரியுமா? ஏண்டா 50 லட்சம் கார் வாங்க தெரிஞ்ச உனக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு தோணலாம்? உனக்கெல்லாம் எதுக்குடா காசு? உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சார். புத்திசாலித்தனமா காரை உன் பேர்ல வாங்கல, அதனால போனா போகட்டுன்னு விட்டேன். ஓ ஓ, கடைசியா வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களை லைஃப்ல மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். உங்களை மறக்க மாட்டேன் சார். டேய், அவனுக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்து அனுப்புடா. ஏய் Hi there. ஏய் மாப்ள, how are you? டாக்டர். ஏய் ஃப்ளைட் டைம் ஆச்சு, கிளம்புங்க கோபால், கிளம்புங்க. சொல்லிட்டாருடா, தெளிவான்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக நம்ம கிளம்புவோம். ஏய் எல்லாத்தையும் புரியுடா. எடுத்து வச்சிட்டான்னு பார்த்துக்கோடா. ஏய் செல்போன் சார்ஜ் எல்லாம் எடுத்துக்கோடா. ஏய் மறக்காம பாட்டில் என்னடா? வாங்கிட்டு வந்து மண்டையில ஓடடா. ஆமாடா, இவர் வாங்கினதா குடிக்கவே மாட்டார், மோந்து பாப்பாரு. குடிப்போம், ஆனா உன்ன மாதிரி இல்லடா. மடா முழுங்கிடா இவன். 9 பாட்டில் போட்டு கூட ஒன்னும் தெரியாம உட்காந்துருப்பான். 2 பெக் அடிச்சா மாய்க்கப்பட்டுள்ள ஒரு நாய். நீ பேசுறியா? விழுந்தா கூட தெளிவா தான் இருக்கேன். உன்ன மாதிரி ஆரம்பத்திலே மட்டை ஆடுறேன். வாந்தி நாங்க தானே ஆள்றோம், அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். டேய், உன்னை விட டாக்டர் தான்டா நிறைய ஆள்றாரு. ஏன்டா நீ கிளம்பலாம் வாங்க. சொல்லுமா. ஏய் என்னடாச்சு உனக்கு? 2 நாளா போனே எடுக்க மாட்டேங்கற? ஏன்? இல்ல, ஊர்ல இருந்து மாமா வந்திருந்தாங்க, அதான். அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாத உன்னால? எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? சரி கிளம்பி வா, மீட் பண்ணலாம். இப்போ வா. ஏன்? முக்கியமா வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்லடா, அப்படி ஒன்றும் இல்லை. நீ ஒன்று பண்ணு, ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அந்த திருவான்மியூர் பீச் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. ஏய் நிறுத்து. அது ஏன் எப்பவுமே சிட்டி வெளியே மீட் பண்ணணும்? நீ கிளம்பி KFC வா இப்போ. எதுக்குமா KFC எல்லாம்? ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ இல்ல I've put on weight, you spoiled my diet, அப்புறம் ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எதுக்கும் கொஞ்சம் பிரைவசின்னு தான். அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நீ KFC வா, நான் கர்ச்சீஃப் போட்டு கார்னர் சீட்ல இடம் பிடிச்சு வைக்கிறேன். டேய், நான் சிட்டி சென்டர் KFC in 1 hour. Bye. ஏன் இவ்வளவு லேட்டா? ஏன் இவ்வளவு பேர் இருக்க? வீட்ல இருந்து ஓடி வந்தியா? ஏண்டி கேட்க மாட்டேன். சரிவா சாப்பிடலாம், வந்துட போறாங்க. யாரு? இல்லம்மா, அங்க யாரோ பாதி சாப்பிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, அவனுங்கள சொன்னேன். நீ வாடி செல்லம், சிக்கன் சாப்பிடலாம். இவனை பகைச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் இல்லாதப்ப திரும்ப போட்டு எடுப்பான். டேய், திருடுறது தப்புடா.
சத்திய சோதனை. சாப்பிடு, வேற என்னத்த சொல்றது. ம்? ம். ஐ, இந்த. இதுக்கு மேல உனக்கு காசு தேவைப்படுதுன்னா கீழே வாட்ச்மேன் சொல்லு, சரிண்ணா நானே வந்து தரேன். சரிண்ணா. அது இல்லாம இந்த பூட்டை உடைக்கிறது, கத்தி வச்சு குத்துறது, பொழந்தே போடுவேண்ணா. நானா தெரியாம பண்ணிட்டேண்ணா, சாரிண்ணா. சரி வா போவோம். இவன் எப்படி சார் உள்ள வந்தான்? ம், இப்போ வந்து கேளு. ஏய், நீ எப்படி மேலே போன? பாருங்க சார், திருட மாதிரி முடிக்கிறான் சார். இவனுங்களே திருட மாதிரி தான் இருக்கிறானுங்க. இவனு நம்மள சொல்கிறானுங்க.